நேர்த்தியாக பானை செய்யும் திறமை வாய்ந்தவன் கோபாலன் நல்லவன். ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வான். கோபமே அவனை பிரதானமாக ஆட்கொண்டிருந்தது. அவனது மனைவி பொறுமைசாலி. அவனது கோபத்தை மனைவி பொறுத்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் சிறு விஷயத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்று தன்னை கட்டுப்படுத்த இயலாதவனாகி தான் தயாரித்த பானையை போட்டு உடைக்கின்றான். அழகிய நேர்த்தியாக இருந்த பானை இப்போது சிறு சிறு துண்டுகளாக சிதறி கிடந்தன. இதை பார்த்து கொண்டிருந்த கோபாலனின் மனைவி பதிலுக்கு கோபம் கொள்ளாமல் அமைதியாக ஆனால் உறுதியாக சொன்னாள். உங்கள் கோபத்தால் உடைந்த பானை போல உங்களின் ஒவ்வொரு கோபமும் நம் உறவையும் உடைக்கிறது என்றாள். அவள் சொன்ன அந்த வார்த்தை அவனின் மனதை ஆழமாக குலுக்கியது. தனிமையில் அமர்ந்து சிந்தித்து பார்த்தான். தான் கோபம் கொண்ட சூழ்நிலைகள் மிகவும் சாதாரணமாக இருப்பதை அறிந்து கோபத்தால் ஆகப் போவது ஒன்றுமில்லை என்று தெளிந்து இனி கோபம் கொள்ளப் போவதில்லை என்று மனதில் உறுதி கொண்டான். அவனது தினசரி பணியை அமைதியாக மேற்கொண்டான். இந்த மாற்றத்தை அவரது மனைவி கவனித்தாள். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அவர்களுக்குள் இருந்த இடைவெளி மாறி இருவருக்குள்ளும் நெருக்கம் அதிகமானது. இப்போது அவர்கள் வாழ்க்கை பயணம் உடைந்த பானை போல இல்லாமல் அழகிய பானை போலானது. அனைவரிடமும் அன்புடன் இருப்போம். நன்றி.